நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 53. துளியிருள் 7. பிரலம்பன் அபிமன்யுவுடன் சேர்ந்து கொள்ள இருவரும் கூடத்திலிருந்து வெளியே சென்றனர். வளைந்த கூரை கொண்டு அகன்று நீண்ட இடைநாழியின் இருபுறமும் வீரர்கள் சுவரோடு சேர்ந்து அணிவகுத்து நின்றனர். அப்பால் கால்வாயில் நீர் அணைவது போல மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் வந்தன. அபிமன்யு முன்னால் சென்று அவர்களின் முகப்பில் நின்று கொண்டான். அவர்கள் அவன் வருகையின் நோக்கத்தை உணர்ந்தவர்கள் என உயிர் பசைவு கொண்டனர். வாழ்த்தொலியும் மங்கள இசையும் மெல்ல வலுத்து ஓங்கிக் கொண்டிருந்தன. அரண்மனையும் கூடங்களும் அவ்வோசையை ஏற்று கார்வை கொண்டன. அது பெருகி அணுகும் தோறும் அபிமன்யு உடல் மெய்ப்பு கொண்டு கால்கள் நடுங்க நிற்க இயலாதவனானான். இத்தருணத்தில் ஆடிப்பாவை என 100 பெருகி இப்பகுதி எங்கும் நிறைந்துவிட வேண்டும் என்று தோன்றுகிறது. பிரலம்பரே என்றான். அந்நடுக்கை வெல்லவே பேசுகிறோம் என உணர்ந்தான். நான் பிரிதொன்று எண்ணினேன். என் முழுதுளமும் என்ற சொல் என்னுள் எழுந்து அலையடிக்கிறது இளவரசே. அவருக்கு அளிப்பதற்கு சில நம்மிடம் உள்ளதென்பதே எவ்வளவு பெரும் பேறு. கொள்கை என அவர் காலடியில் படைப்பதற்கு நாம் மூதாதையர் நமக்கு அளித்தது இந்த புன்தலை, நாம் அவருக்கென திரட்டிய இவ்வுள்ளம் என்றான் பிரலம்பன். அச்சொற்களால் அவ்வெழுச்சியை குறைத்து கொண்டார்கள் என அபிமன்யு உணர்ந்தான். அதை அவ்வாறு குறைத்தால் ஒழிய அத்தருணத்தில் பொறுத்தவியலாது. அந்த மத யானையின் மேல் பாகன் அமர்ந்தாக வேண்டும். இடிநாழியின் மறுமுனையில் கருடக்குடி ஏந்திய தலைக்காவலன் பொன்மென்னிய தலையணியும் ஒளிரும் வெள்ளி கவசம் அணிந்த மார்பும் தோள் வளைகளும் கால் சரிகளும் பித்தளை பாத குரடும் அணிந்து நீட்டி வைத்த நடையுடன் தோன்றினான். அபிமன்யு இரு கைகளையும் தூக்கி உடலே நாவென உயிர் கொள்ள, எந்த எழுக, யாதவர் குலச் செம்மல் வாழ்க, புவியாளும் மாமன்னர் வாழ்க என்று வாழ்த்துரை கூவினான். வெல்க கருடக்கொடி, ஓங்குக படையாழி, நிலை கொள்க இமையா பீலி. அங்கு கூடி நின்ற வீரர்களும் ஏவலரும் அமைச்சரும் அவனுடன் இணைந்து கொள்ள வாழ்த்தொலிகளால் இடைநாழியின் நீண்ட வளைமுகுடு ஒலி அழுத்தம் கொண்டு விம்மியது. செம்பட்டாடை அணிந்த மங்கள இசைச்சூதர் 3 நிறைகளாக தொடர்ந்து வந்தனர். துவாரகைக்கே உரிய ஆமையோட்டு முழவும் வேய்குழலும் வெண்சங்கும் மகரையாழும் வெண்கலம் அணியும் என 5 திசை எழுந்து அலை கொண்டது. இன்றும் எங்கும் இவ்வண்ணமே அமைக எந்தையின் கொடி. எழுக கடல், எழுக வான், எழுக நிலம், எழுக எந்தை பெரும் புகழ். மங்கள தாளமேந்திய அணிச்சேடியர் 3 நிறைகளாக பொன் பட்டாடை மடிப்புகள் விரிந்து சுருங்கி அமைய வண்ண பறவை வரிசை என வந்தனர். அவர்களுக்கு பின்னால் இளையாதவர் கைகளை கூப்பியபடி காற்றில் வரும் மயிலிறகென மெல்ல வந்தார். அவருக்கு மேல் துவாரகையின் முத்துச்சரவளைவு குலுங்கும் வெண்குடை எழுந்து கவிந்திருந்தது. மணிமுடியில் அமர்ந்த பீலி, இதென்ன, இவர் யாவர் என விழி திகைத்து நோக்கியது. மஞ்சள் பட்டாடையின் மடிப்புகள் விரிந்து மடிந்து அரிய நூலொன்றை எவரோ புரட்டி படிப்பது போல் காட்டின. வலப்பக்கம் சுதமர் நடந்து வந்தார். இடப்பக்கம் இளநீல பட்டாடையும் இளவரசியருக்குரிய குடிமலர் வளைவு போன்ற மணிமுடியும் அணிந்து நடந்து மயூரி வந்தாள். இரு பக்கமும் விழியோட்டி நோக்கியும் திரும்பி பின்னால் வந்த அன்னையரை பார்த்து புன்னகைத்தும் பதற்றமும் கிளர்ச்சியுமாக அவள் நடக்க, அவள் ஆடையை அவ்வப்போது சீரமைத்தபடி முதுசெவிலி பின்னால் தொடர்ந்தாள். அரசருக்கு பின்னால் வலப்பக்கம் துவாரகையின் படைத்தலைவர் பிரதீபர் உருவிய உடைவாள் ஏந்தி முழு கவச உடை அணிந்து வந்தார். 2 நிறைகளாக 8 அரசியரும் வண்ணங்களின் அலைகள் என தொடர்ந்து வந்தனர். முதன்மை அமைச்சர் மனோகரரும் கருவூல தலைவர் சிபிரரும் அரண்மனை பேணுனராகிய பிரபவரும் வந்தனர். தொடர்ந்து ஒற்றற்படை தலைவர் கதனும் கோட்டை காவல் தலைவர் பத்ரசேனரும் வந்தனர். சிற்றமைச்சர்கள் அவர்களை தொடர்ந்து வந்தனர். இளையாதவர் இருபுறமும் எழுந்த வாழ்த்தொலிகள் நடுவே மலர்ந்த புன்னகையுடன் கடந்து சென்று துவாரகையின் பேரவை கூடத்தின் அணிவாயிலை அடைந்தார். ஸ்ரீதமரும் தமரும் அதன் இருபுறமும் நின்று தலைவணங்கி முகமன் உரைத்து அவரை உள்ளே அழைத்து சென்றனர். அவரை தொடர்ந்து சென்ற அணி நிறையை ஒவ்வொருவராக தோள் தொட்டு கடந்து அவர் அருகே சென்று தானும் உள்ளே நுழைந்து அவருக்கு பின்னால் நின்றான் அபிமன்யு. அவனை தொடர்ந்து பிரலம்பன் வந்தான். மீண்டும் ஒழிந்து கிடந்த பேரவையை நோக்கிய போது அதில் வெறுமை தெரியவில்லை. அங்கே
மானுடரென எவர் அமர முடியும் என்றே தோன்றியது. நாளை ஓர் அவையில் அங்கே மானுடர் அமர்ந்திருப்பார்கள் என்றால் உளம் சீற்றம் கொள்ளும் என எண்ணினான். அவர் முகத்தை ஓர விழியால் நோக்கினான். ஒரு கணமும் அது மாறுபடவில்லை. தெய்வத்தின் முன் அடியவன் என விழிமலர மாறா மென்னகையுடன் கை கூப்பி வணங்கி இளைய யாதவர் அரியணை மேடை நோக்கி சென்றார். அதே புன்னகையுடன் 8 அரசியரும் அவரை தொடர்ந்தனர். பேரவை நீள்வட்ட வடிவில் நீள்வட்ட சாளரங்களுடன் வெண்குடை கூரைக்கு கீழ் விரிந்து கிடந்தது. அதன் மையத்தில் பித்தளை சங்கிலியில் 1000 நாவெழுந்த அகல் விளக்கு செண்டு தொங்கியது. மின்னும் நீர்ப்பரப்பு போன்ற வெண்பளிங்கு தரையில் விளக்கொளி விழுந்து கிடந்தது. கடற்காற்றில் திரை சீலைகள் அலைந்தாட வண்ணம் நெளிந்தது. அரச மேடையில் 1008 செவ்வைரயங்கள் பதிக்கப்பட்ட பிரபாவலயம் கொண்ட அரியணை செம்பட்டு விரிக்கப்பட்டு காத்திருந்தது. அருகே 8 அரசியருக்கும் அவர்களின் குடிக்குறி பொறிக்கப்பட்ட அரியணைகள் இருந்தன. அபிமன்யு அவையின் ஓரத்தில் நின்றான். அதுவரை இருந்த பதற்றங்களும் துயர்களும் முற்றிலும் பொருள் இழந்திருந்தன. பிரலம்பன், அவை இப்போது முழு மங்களம் கொண்டுள்ளது என்றே தோன்றுகிறது இளவரசே என்றான். இவன் என்னை எதிரொலிக்கிறான் என அபிமன்யு எண்ணிக்கொண்டான். மறுபக்க வாயிலின் ஊடாக சந்திரசூடர் உள்ளே வந்து மூச்சிறைக்க கை காட்டினார். 2 ஏவலர் பட்டு துணியாலான மஞ்சளில் முரளியை தூக்கி வந்தனர். அவனை அவையின் வலது எல்லையில் இருந்த தொட்டில் போன்ற மெத்தை பீடத்தில் அமரச் செய்தனர். அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் இருபுறமும் நிற்க இளைய யாதவர் அவை மேடையில் கை கூப்பியபடி நின்றார். 8 துணைவியரும் இடப்பக்கம் நிறையாக நின்றனர். மங்கள நீர் தெளித்து வேதம் ஊதி அவை மேல் நடத்தி சென்று அரியணையில் அமர்த்தி மணிமுடியும் செங்கோலும் தொட்டு அளிக்க வேண்டிய அந்தனர் எவரும் அவையில் இல்லை என்பதை அதன் பின்னரே அபிமன்யு உணர்ந்தான். பிரலம்பன், அந்தனர் குல தலைவர் கார்க்கியாயனர் நோயுற்றிருக்கிறார். அவர் மைந்தர் சுருதர் யாதவ குல தலைவர்களின் ஆணையை மீற தன்னால் இயலாதென்று சொல்லிவிட்டார் என்றார்கள் என்றான். குல மூத்தார் ஒருவரேனும் இருந்தால் அச்சடங்கை செய்யலாம் என்று ஸ்ரீதமரும் சுதமரும் எண்ணுவதை அவர்கள் கொண்ட அலை மோதலிலேயே பார்க்க முடிந்தது. இளைய யாதவர் மயூரியிடம், இனியவளே, வெளியே சென்று இவ்வரண்மனையின் முகமுற்றத்தை அடைக. அங்கு கொம்புகள் முழங்குவதற்குரிய குவை கூடம் உள்ளது. அதன் மேல் ஏறி நின்று உன் குழலை மீட்டு அந்தியில் ஆணிரைகளை திரட்டும் மெட்டு எழட்டும் என்றார். மயூரி, ஆம் தந்தையே என உவகையுடன் கூறி தன் ஆடை நுனையை பற்றியபடி வெளியே ஓடினாள். எவ்வண்ணம் நிகழ வேண்டுமோ அவ்வண்ணம் நிகழ்ந்தது அவை என்று அபிமன்யு சொன்னான். இளவரசி கொம்பு மேடையில் ஏறி நின்று இசை மீட்டினாள். அங்கிருந்து எழும் ஒலி 8 மாடங்களில் அமைந்த ஒலி குவைகளால் அள்ளி வானில் விரிக்கப்படும். துவாரகையின் மேல் புல்லாங்குழல் இசை எழுந்தது. அதை கேட்ட அந்நகரின் அத்தனை இல்லங்களும் திறந்தன. பெண்டிரும் குழந்தைகளும் நிறை நிறையாக தெருவில் இறங்கினர். அவர்களின் தந்தையரும் கணவரும் மைந்தரும் திகைத்து நோக்கி நின்றனர். கனவிலென நடந்து அரண்மனையை அடைந்தனர். அவை கூடத்தை நிரப்பினர். என் கண்ணெதிரே அவை விழிமலர்ந்து புன்னகை ஒளிரும் முகங்களால் நிறைந்ததை கண்டேன். அவர்களில் மூத்த அன்னையர் 7 மேடை ஏறி அவரை கைப்பற்றி அழைத்து சென்று அவை அமரச் செய்தனர். முடிதொட்டு எடுத்து சூட்டினர். செங்கோல் அளித்து அரிமலர் இட்டு வாழ்த்தினர். வாழ்த்தொலிகள் எழுந்து அவை முழக்கமிட்டது. அரசர் அரியணை நிறைத்தார் என கொம்புகள் முழங்கின. துவாரகையின் 1000 பெருமுரசுகளும் அவை மங்கலத்தை வானுக்கும் மண்ணுக்கும் அழிவித்தன. அபிமன்யுவின் சொற்களை பிரத்யும்னன் விழிகளால் கேட்பவன் போல அமர்ந்திருந்தான். தசபுஜங்கத்தின் அரண்மனை சிற்றவை கூடத்தில் சிந்துவிலிருந்து வந்த காற்று சுழன்று சென்று கொண்டிருந்தது. பீதர் நாட்டு பட்டுத்திரை சீலை எழுந்தமைந்தது. வெளியே உச்சி பொழுதில் காவல் மாறும் படியணிகளின் கொம்போசையும் ஆணை குரல்களும் கேட்டன. அவனை சூழ்ந்து அவன் படைத்துணைவர்களான தாமிரபிரதனும் தீப்திமானும் நின்றிருந்தனர். ஒற்றர்கள் அளித்த ஓலைகள் அவன் முன்னால் குறுபீடத்தில் போடப்பட்டிருந்தன. வந்த தருணம் முதல் அவன் அபிமன்யுவின் தோற்றத்தை விந்தையுடன் நோக்கி கொண்டிருந்தான். ஆசுர நிலத்திலும் உபப்ளாவியத்திலும் அவன் கண்ட அபிமன்யு முழுமையாகவே தன்னை உரித்து விலக்கி உள்ளிருந்து புதியவனாக எழுந்திருந்தான். கல்வெறி கொண்டவன் போல கண்கள் கலங்கி இருந்தன. முகம் பித்தர்களுக்கே உரிய கலையா புன்னகை கொண்டிருந்தது. சொற்கள் தெய்வமேறியவன் நாவிலிருந்து என ஒலித்தன. 4 நாட்களாக அவன் துவாரகையிலிருந்து செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தான்.
ஸ்ரீதமரோ சுதமரோ தமரோ வருவார்கள் என எண்ணினான். செய்தி இல்லாத போது அங்கே என்ன நிகழ்கிறதென்று அரண்மனையிலிருந்து ஒற்றர்களினூடாக அறிந்து கொண்டிருந்தான். அபிமன்யு சாம்பனையும் பானுவையும் சந்தித்ததை அறிந்தான். அவை நிகழ்வுகளை பறவையோலைகள் தெரிவித்தன. துவாரகையிலிருந்து அவன் தம்பியர் சாருதேஷ்ணனும் சுதேஷ்ணனும் சீசாருவும் சாரகுப்தனும் பரதசாருவும் சாருச்சந்திரனும் விசாருவும் சாருவும் கிளம்பி சிந்துவினூடாக வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. அன்னை அவர்களுக்கு வாழ்த்தும் வழி சொல்லும் அளிக்கவில்லை. அவர்களை சந்திக்கவே அவள் ஒப்பவில்லை. அன்னை சொல்லின்றி கிளம்புவதை எண்ணி இளையவர்கள் சுசாருவும் சாருவும் துயர் கொண்டிருந்தனர் என்று சாருதேஷ்ணனின் செய்திகள் கூறின. அவர்கள் அணுகிவிட்டார்கள் என்ற செய்தி வந்த சற்று நேரத்தில்தான் அபிமன்யு வந்திருப்பதை ஏவலர் வந்து சொன்னார்கள். அபிமன்யு வழியாக தந்தையின் சொற்கள் வரும் என எண்ணினான். அவ்வெதிர்பார்ப்பு மறைந்த போது சுதமரோ ஸ்ரீதமரோ ஏதேனும் சொல்லி இருக்கலாம் என நோக்கினான். அபிமன்யு கனவில் என சொல்லிக் கொண்டே சென்றான். அவனை கையமர்த்தி, இளையோனே, இக்கதைகளை நாளை சூதர்பாடுகையில் கேட்டுக்கொள்கிறேன். உன்னிடமிருந்து நான் அறிய விரும்புவது ஒன்றை மட்டுமே என்று பிரத்யும்னன் சொன்னான். அந்த அவையில் நிகழ்ந்தது என்ன? அங்கே அந்த முழுதிருண்டோன் பட்டத்து இளவரசன் என அமர்த்தப்பட்டானா? அவனே இளவரசன் என முறைப்படி அறிவிக்கப்பட்டதா? அபிமன்யு, அங்கு நிகழ்ந்தது அரசு சூழ்தல் அல்ல என்றான். அது முற்றிலும் பிரிதொன்று. மாதுளர் அரியணையில் கால் மடித்து அமர்ந்து முரளியை தன் மடியில் வைத்து கொண்டார். அவனுக்காக அவர் குழல் இசைக்க அவை விழிமயங்கி அசைவற்று சித்திரம் போல அமைந்திருந்தது. ஒரு சொல்லும் உரைக்கப்படாத அவை அது என்றான். இரவெல்லாம் அவை நீண்டது. நான் எப்போதோ துயில் கொண்டு எங்கோ இருந்தேன். மீண்டு எழுந்தபோது அவையில் அனைவரும் துயின்று கொண்டிருந்தார்கள். அவர் மடியில் தலை சாய்த்து இளவரசி துயின்றாள். அவை மேடையிலேயே அரசியர் துயின்றனர். படைக்கலம் ஏந்தி நின்றிருந்த காவலரும் துயின்று நின்றனர். நடுவே அவர் இசைத்து கொண்டிருக்க அவன் கேட்டு கொண்டிருந்தான். அது கனவு என்று எனக்கு தோன்றியது. கனவுகளுக்கு மட்டுமே உரிய ஒவ்வொன்றும் முழுமை கொள்ளும் புலன் கூர்மை வெளியே நிலவிழந்திருப்பதை கண்டேன். அன்று முழு நிலவு நாள் என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். அவனை அவர் பட்டத்து இளவரசனாக ஆக்கினார் என்றால் அதுவே துவாரகைக்கு முழு அழிவு என்று பிரத்யும்னன் சொன்னான். இந்நகரின் இளவரசன் யார் என்று நகர் அறியும். நான் சால்வனை வென்ற கதையை பாடாமல் அங்கே ஒரு குழவி கூட இரவுறங்குவதில்லை. அபிமன்யு, மூத்தவரே, சாம்பரை பற்றியும் அதற்கிணையான கதைகள் உள்ளன என்றான். பிரத்யும்னன், விளையாடுகிறாயா என்று சினத்துடன் எழுந்தான். அந்த இரவுக்கு பின் அனைத்துமே விளையாட்டு என உணர்ந்து விட்டேன். மூத்தவரே, இன்று நான் உங்களை சந்தித்து பேச வந்தது கூட உங்களை கவர்ந்து வழிபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அவருக்கு நீங்களோ நானோ தேவையில்லை என்றான் அபிமன்யு. இசைவு கொண்டதே இசை. இசைவு கொண்ட அனைத்திலும் இசையே திகழ்கிறது. இசையற்ற எதையும் அவரிடம் நான் கண்டதில்லை. இங்கிருந்து எதுவும் சென்று அவரை நிறைக்க வேண்டியதில்லை. பிரத்யும்னன் பெருமூச்சுடன் பீடத்தில் சாய்ந்து அமர்ந்தான். தாமிரபிரதன், அப்படியென்றால் எதன் பொருட்டு இங்கே வந்தீர்கள் என்றான். நேற்று முன்னால் நான் இங்கு வந்திருந்தால் மன்றாடவும் சொல்லடுக்கவும் முயன்றிருப்பேன். இன்று அந்த நோக்கம் ஏதுமில்லை. அங்கு நிகழ்ந்தது என்ன என்று உரைப்பதற்காக மட்டுமே வந்தேன் என்றான் அபிமன்யு. மூத்தவரே, என்ன நிகழும் என்று உரைக்கவும் தான். என்ன நிகழும் என்றான் பிரத்யும்மன் சலிப்புடன். அபிமன்யுவை அனுப்பிவிட்டு எழுந்து செல்ல விரும்பினான். சாருதேஷ்ணன் துவாரகையின் யாதவ படையில் எத்தனை பிரிவுகள் உடன் எழும் என்ற செய்தியுடன் வருவான். ரிஷினிகளும் அந்தகர்களும் பானுவை ஆதரிப்பார்கள். ஹேகையர்கள் முடிவெடுக்கவில்லை. அவனுடன் உறுதியாக நின்றிருப்பவர்கள் போஜர்களே. போஜர்களின் 12 படைப்பிரிவுகள் துவாரகையில் இருந்தன. அவர்கள் உடனே கிளம்ப வேண்டியதில்லை. அவன் ஓர் அழைப்பு விடுக்கையில் அவர்கள் எழுவார்கள் என்றால் மட்டும் போதும். ஹேகையர்கள் வேண்டுவதென்ன என்று அவர்களிடம் பேச சாருதேஷ்ணனை அனுப்ப வேண்டும். நான் அந்த இசையரவில் கண்ட கனவுகளை வழியெல்லாம் தொகுத்து கொண்டு வந்தேன். இசை இனியதென்று சொல்கிறார்கள். அது மெய் அல்ல. பேரிசை பெருவெளியின் காட்சி போலவே
எண்ணத்தை மலைக்கச் செய்து அச்சத்தை எஞ்ச வைப்பது, தனிமையின் துயரை நிறைப்பது, அனைத்தையும் பொருளற்றதாக்கி முழுமையின் வெறுமையை அளிப்பது. அன்றிரவு நான் தேன்புழு என இனிமையில் திளைத்தேன், அனலில் என வெந்துருகவும் செய்தேன் என அபிமன்யு சொன்னான். மூத்தவரே, அப்போது நான் ஒன்றை தெளிவாக அறிந்தேன். துவாரகையும் அந்நகரை நிறைத்துள்ள 8 வகை செல்வங்களும் அவர் இங்கு திகழ்வதற்கான களங்கள் மட்டுமே. தெய்வ மூலிகையில் பீடமும் மறையும். நான் நோக்கிக் கொண்டிருந்தேன். என் கண்ணெதிரே கடல் அலைகள் எழுந்து வந்து துவாரகையை மூடின. துயிலும் குழந்தையை அன்னை நீலப்பட்டு போர்வையால் வெளிக்காது போர்த்துவது போல. பின்னர் அலையில்லாத கடல் வெளி. அதில் எழுந்த மெல்லிய சுழிப்பை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன், புன்னகைக்கும் கண்ணக்குழி போல. இக்கணம் கூட நான் அதை காண்கிறேன். அவையில் அகிபீனா புகை இருந்திருக்கும் என்றான் தீப்திமான். பொருளிலா விழிகளால் அவனை திரும்பி பார்த்த பின்னர், அந்த ஊழ் மாறாது. அதை நாம் ஒன்றும் செய்யவும் இயலாது. நீங்கள் இப்போது எந்த முடிவை எடுத்தாலும் துவாரகை மறைவது உறுதி. நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு உங்கள் தந்தைக்காகவோ அந்நகருக்காகவோ அல்ல மூத்தவரே, யாதவ குலத்தை காக்கவும் அல்ல. அதை எவரும் காக்க இயலாது. நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் நற்பெயரை மட்டுமே என்றான் அபிமன்யு. பிரத்யும்னன் எரிச்சலுடன் சொல்லெடுப்பதற்குள் அபிமன்யு கை நீட்டி தடுத்து, நாளை நூல்களில் உங்கள் பெயர் எப்படி எஞ்ச வேண்டும் என்று முடிவிடுங்கள். நம் கொடி வழிகள் எவ்வாறு உங்களை நினைவு கூற வேண்டும் என்று தலைப்படுங்கள். ஆழியின் விளிம்பின் அலைவு மட்டுமே என்றா? அவ்வாறெனில் முரண்படுங்கள். நான் சொல்லி செல்ல வந்தது இதை மட்டுமே. பிரத்யும்னன் செனத்துடன், நற்சொல்லுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரே மாதத்தில் முதியவனாகிவிட்டாய். அறம் தெளிந்து நெறி கண்டிருக்கிறாய் அபிமன்யு. 1 மாதத்தில் அல்ல, ஒரே இரவில் மூத்தவரே என்றான் எழுந்து கொண்டு. நான் என்னை அந்த இசைக்கனவில் தெளிவாக கண்டேன். களம்பட்டு குருதி மூடி மல்லாந்து கிடக்கும் என் உடலை நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் முகத்தில் முழு நிறைவு இருந்தது. இலக்கை வென்றுதிர்ந்த அம்பு என என்னை உணர்ந்தேன். என் முகத்தில் முழு நிறைவு இருந்தது. நீங்கள் இப்பிறவியில் அடையக்கூடிய முழுமையும் அது மட்டுமே என்றான் பிரத்யும்னன். ஏன், நானும் களம்படுவதை கண்டாயா? மேலும் ஏளனத்துடன், எந்தை என்னை கொல்வார் என்று சொல்ல வருகிறாய் அல்லவா என்று கேட்டான். இல்லை என்று அபிமன்யு சொன்னான். நான் உங்கள் முடிவை மட்டும் அல்ல, யாதவ பெருங்குலத்தின் முடிவையே கண்முன் கண்டேன். பசிவெறியில் நிலையழிந்த சென்னாய் கூட்டம் போல சீரியும் உரிமையும் யாதவர் ஒருவரோடொருவர் போர் புரிந்தனர். கைக்கு சிக்கிய அனைத்தையும் எடுத்து ஒருவரை ஒருவர் அறைந்தனர். ஒருவர் குருதியை இன்னொருவர் குடித்து களிவெறி கொண்டனர். தந்தை மைந்தரையும் உடன் பிறந்தார் தன் குருதியினரையும் அறியவில்லை. அங்கே மானுடர் கருவிகள் என்றானார்கள். அவர்கள் ஏந்தியிருந்த உழலை தடிகள் உயிர் கொண்டு உளம் கொண்டு வஞ்சமும் வெறியும் மூத்து நின்று களமாடின. குருதி குடித்து விடாய் அடங்காமல் கூத்தாடின. உழலை தடிகளின் யுகம் பிறந்து விட்டதென தோன்றியது என அவன் தொடர்ந்தான். அந்த போரில் நீங்கள் போஜர்களின் கழிகளால் அரைந்து வீழ்த்தப்பட்டீர்கள். பிரத்யும்னன் உளம் அதிர்ந்தான். அதை விழி கூர்ந்து உளம் தெளிந்து சொல்லி இருந்தால் அந்த திடுக்கிடல் இருந்திருக்காது என தோன்றியது. பித்து விழிகளுடன் சொல்லப்பட்டதனாலேயே அது மானுடம் கடந்த கூற்றென ஒலித்தது. அபிமன்யு தொடர்ந்தான். அறைந்தவன் 8 வயதான இளையவன். அவன் கையில் அந்த விசை எவ்வாறு எழுந்தது என அவன் அறிந்திருக்கவில்லை. அவன் விழிகள் குருதி வெறியால் விரிந்திருந்தன. வாய் எதையோ அரற்றி கொண்டிருந்தது. நீங்கள் விழுந்ததும் ஓடி வந்து உங்கள் மண்டையோட்டை அவன் அடிக்க ஆரம்பித்தான். குருதி சிதற அது உடைந்து வெண்மூளை வெளியே தெரித்தது. அவன் உங்கள் தலையை தன் காலால் உதைத்தான். வெறி கொண்டு நகைத்தபடி மாறி மாறி உதைத்து கொண்டிருந்தான். அவன் தோழர்கள் இணைந்து கொண்டனர். உங்கள் உடல் துண்டுகளாக சிதறியது. பிரத்யும்னன் தன் உடல் மரத்து போயிருப்பதை உணர்ந்தான். பின்னர் திரும்பி தாமிரபிரதனையும் தீப்திமானையும் பார்த்தான். அவர்கள் விழிகளிலும் அச்சம் தெரிவதை கண்டான். விடுவித்துக் கொள்ள முடியாது பிசினில் ஒட்டி இருப்பது போல அவன் உடலும் உள்ளமும் அத்தருணத்தில் சிக்கி இருந்தன. கதவு திறந்த ஓசையில் அவன் திடுக்கிட்டான். ஆனால் அது அவனை அறுபட்டெழச் செய்தது. அவன் விழி தூக்க ஏவலன் தலைவணங்கி மெல்லிய குரலில்,
இளையோர் வந்துவிட்டனர். பிரத்யும்னன்: நன்று இளையோனே, நீ சென்று ஓய்வு எடுக்கலாம். உன் கனவுகள் கலைந்து நீ நிலை மீண்ட பின்னர் நாம் மீண்டும் சந்திப்போம் என்றான். அபிமன்யு: இவை மிக தெளிவான கனவுகள் மூத்தவரே. என்ன வேடிக்கை என்றால், கனவுகள்தான் எப்போதும் தெளிவானவை. நனவுகளை விட உங்கள் தலையை உதைத்த இளம் பூஜனை நான் அருகில் என கண்டேன். அவன் முகத்தை 10,000 பேர் கொண்ட கூட்டத்தில் கூட விழி தொட்டு எடுத்து விடுவேன். அவன் பெயர் பூர்ஜன். அவனை அப்பால் ஒருவன் அவ்வாறு அழைப்பதை கேட்டேன். அவனை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே பிரத்யும்னனிடம் இருந்தது. ஒருவர் கூட எஞ்சாமல் துவாரகையின் யாதவ குடிகள் இறந்து குருதி நின குவியலாக கிடந்தனர். மைந்தர் தந்தையர் முதியவர், அவர்களுக்கு மேல் கழுகுகள். அவர்களுக்கு மேல் கழுகுகள் சுழன்று கொண்டிருந்தன. அந்நிழல்கள் பிணங்களின் மேல் சுற்றி வந்தன. தொலைவில் கடலோசை சங்குகள் முழக்கமென கேட்டது. அது வலுத்து வந்தது என்றான் அபிமன்யு. நீ கிளம்பலாம் என்றான் பிரத்யும்னன். நான் மீண்டும் துவாரகைக்கு செல்லவில்லை, இந்திரபிரஸ்தத்திற்கே செல்கிறேன். இனி நான் இங்கு வரப்போவதில்லை என்றான் அபிமன்யு. தலை வணங்கி வெளியே சென்றான். அவன் செல்வதை பார்த்து கொண்டு பிரத்யும்னன் அமர்ந்திருந்தான். தீப்திமான் பித்தன் என்றே ஆகிவிட்டார். ஆம் என்றான் பிரத்யும்னன். அவரால் மானுடரை அப்படி ஆக்க முடியும். அவர் அருகிருப்பவர்கள் அவருக்கு அடிமைகளே. அவரிடமிருந்து விலகி ஓடுபவர்கள் மட்டுமே தான் என்று உணர்ந்து தனி வழி காண முடியும். நானும் துவாரகைக்கு மேல போவதில்லை என்று பிரத்யும்னன் சொன்னான். மதுராவுக்கு செல்கிறேன். மூத்த தந்தையிடம் சேர்ந்து கொள்கிறேன். யாதவர்கள் அங்கிருக்கிறார்கள். என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் அவர்களே. தனக்குள் என தேவையென்றால் துவாரகை மேல் படை கொண்டு வருகிறேன். அதற்கு பாரத வருஷத்தின் சத்திரியர் உதவுவார்கள் என்றால் அவ்வாறு நிகழட்டும். ஆனால் அது நிகழலாகாது என்று அவன் மேலும் தாழ்ந்த குரலில் சொன்னான். அவரை நான் எதிர்த்து களம் நிற்கக்கூடாது. அப்பழி என் கொடி வழியினருக்கு வரக்கூடாது. தீப்திமான், அது நிகழப்போவதில்லை. பெரும் போர் எழும், ஐயமில்லை. அதன் பின் முற்றாக தோற்கடிக்கப்பட்ட துவாரகை உங்களிடம் வந்து சேரும் என்றான். பிரத்யும்னன் அவனை வெறுமனே நோக்கிவிட்டு விழி விலக்கி கொண்டான். தலை மார்பில் சரிய அசைவிலாது அமர்ந்திருந்தான். பின்னர் பெருமூச்சுடன் விழித்து கைகளை கட்டிக்கொண்டு தொலைவில் தெரிந்த சிந்துவின் நீல பெருக்கை நோக்கி கொண்டிருந்தான். மீண்டும் விழித்து கொண்டு, அவன் என்ன பெயர் சொன்னான்? அவர்கள் இருவரும் வெறுமனே நோக்கினர். அவன் கேட்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. பூர்ஜன் அல்லவா என்றான் பிரத்யும்னன். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. நல்ல பெயர், ஆனால் அவன் இன்னும் பிறக்கவில்லை என்று அவன் சொன்னான். தீப்திமான் போஜன் என்றார் என்றான். போஜர்கள் எவரும் மைந்தர்களுக்கு பூர்ஜன் என்று பெயரிட வேண்டாம் என ஆணையிடுவோம் என்ற பின் உரக்க சிரித்தான். நகையற்ற வெற்றோசை என அது ஒலித்தது. அறிவின்மை, வெறும் பித்து என்ற பின் அவன் எழுந்து கொண்டான். எழுதழல் 53வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.